கோமதி நடக்கிறது தவக்கிறது பறக்கிறதுன்னு சொல்லி எல்லாத்தையும் வாங்கி சமைச்சுக்கிட்டு இருக்காங்க. கல்யாணத்துக்கு சமைக்கிற மாதிரி அவ்வளவு தடபுடலா சமைக்கிறாங்க. பழனி நேரா முத்துவேல் வீட்டுக்கு போறாங்க. அங்க பார்த்தா அப்பத்தா கேக்குறாங்க, என்னடா பழனி, என்ன கோமதி கிட்ட சொல்லிட்டியா நம்ம எல்லாம் விருந்துக்கு வர்றோம்னு சொல்லி அப்படின்னு கேட்டோன்ன, ஆமா அத்தா நான் சொல்லிட்டேன், அக்கா அம்புட்டு சந்தோஷப்பட்டு எல்லா ஏற்பாடும் பண்ணிக்கிட்டு இருக்கு அண்ணே, சொல்லிட்டேனே அப்படின்னு பழனி முத்துவேலை பார்த்து சொல்றாங்க. முத்துவேல் அப்படியே அமைதியா இருக்காரு. சக்திவேல், அண்ணே என்னன்னு நீயும் மனசு மாறிட்டியா? என்ன அந்த ஓடுகாலி ஓடி போய் நம்மளை எவ்வளவு அசிங்கப்படுத்தினா, எல்லாத்தையும் மறந்துட்டு இன்னைக்கு நம்ம வீட்டுல சோறு இல்லைன்னு அந்த வீட்டுல போய் சோறு திங்க போறோம். அந்த எடுவட்ட பைய பாண்டியன் வீட்டுல போய் நம்ம சோறு திங்க போறோம். என்னன்னு இத மறந்துட்டியா அப்படின்னு சக்திவேல் கேக்குறாரு. உடனே அப்பத்தா வந்து, ஏ சக்தி, ஏண்டா முத்துவேலை இப்பதான் சம்மதிச்சு சரின்னு சொன்னான், நீ ஏண்டா மறுபடியும் குட்டைய குழப்புற? டே சக்தி, அம்மாவுக்காக இந்த ஒரு தடவை மட்டும் கோமதி வீட்டுக்கு சாப்பிட வாங்கடா. அப்படி ஒண்ணும் உங்க கௌரவம் குறைஞ்சு போயிடாதுடா. ஏதோ புடிச்சவன நம்பி அவ போயிட்டா. இன்னைக்கு நம்ம கண்ணு முன்னாடியே கோமதி நல்லாதான் வாழுது. அந்த புள்ள ஓடி போனது நம்மளுக்கு அசிங்கம் தான். காலம் எவ்வளவோ மாறிடுச்சுடா, நீங்களும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்கடா அப்படின்னு அப்பத்தா கெஞ்சுறாங்க. முத்துவேல் உடனே, சக்தி அமைதியாரு, இந்த ஒரு தடவை மட்டும்தான், அதுவும் நம்ம அம்மாவுக்காக மட்டும்தான், விடு சக்தி அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் போயிடுறாரு. சக்திவேலுக்கு செம்ம கோவம் வருது. வேகமா குமார்கிட்ட, டே குமாரு, கேட்டியாடா உங்க பெரியப்பா மனசு மாறிட்டாரா, எல்லாம் எங்க தாய் கல்வி பண்ற வேலை அப்படின்னு சக்திவேல் சொல்லும்போது, அப்பா எனக்கு கூட ஒரு யோசனை வருதுப்பா. எப்பா கோமதியத்தை வீட்டுக்கு போறத சாக்கா வச்சு அப்படியே எனக்கும் அரசிக்கும் கல்யாணத்தை பேசி முடிச்சிரு. விட்டக்கொரை தொட்டக்கரைன்னு அதையும் முடிச்சு வச்சிருவோம்ப்பா. எனக்கும் எங்க தெரியும் பொண்ணு கிடைக்கல, நீயும் கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரி தெரியல, பேசாம அரசியவே எனக்கு பேசி முடிச்சிருப்பா அப்படின்னு குமார் சொல்றான். இவன் ஒருத்தன் இடவாரத்துல கொடவாரம்னு வந்து என்ன பேசிக்கிட்டு இருக்கான், டே போட பேசாம அப்படின்னு சக்திவேல் திட்டுறாரு. என்ன பண்றது என்ன பண்றது, இவ வீட்டுல போய் நம்ம விருந்து சாப்பிடுறதா அப்படின்னு சக்திவேல் கோவமா இருக்கும்போது சுகன்யா வேகமா வந்து, மாமா என்ன மாமா, நான் ஏதேதோ கேள்விப்பட்டேன், நீங்க போறீங்களா கோமதி அத்தாச்சி வீட்டுக்கு போய் விருந்து சாப்பிட போறீங்களா? என்னால இத சகிக்க முடியாது, நான் கண்டிப்பா வரமாட்டேன். மாமா நீங்க அவங்கெல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்காங்க ஜெயில இருக்காங்கன்னு இறக்கப்பட்டு போனீங்கல்ல மாமா, அதுதான் பெரிய தப்பா போச்சு. ஏன் மாமா அவங்க உங்களுக்கு எதிரி தானே, அவங்க ஜெயில கிடந்தா என்ன போலீஸ் ஸ்டேஷன்ல கிடந்தா உங்களுக்கு என்ன, நீங்க எதுக்கு அவங்களுக்காக உதவி பண்ணணும்னு போனீங்க? இப்ப பாருங்க அந்த கட்டத்தை தாண்டி அடுத்த கட்டத்துக்கு வீட்டுக்கே கூப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. இனி சண்டை எல்லாமே சமாதானமாயிரும். என்னால இப்படி வெக்கமே இல்லாம இருக்கவே முடியாது மாமா அப்படின்னு சுகன்யா பேசுறாங்க. சக்திவேல் சுகன்யா பேசுறத அப்படியே கூர்ந்து கவனிச்சுட்டு, அப்படி சொல்லு, யாருடா நம்மளுக்கு ஏத்த ஆளு இருக்காங்க அப்படின்னு இம்புட்டு நேரம் மண்டைய போட்டு குழப்பிக்கிட்டு யோசிச்சேன். தா நீ இருக்கீல, இங்க பாரு சுகன்யா, எனக்கும் போறதுல விருப்பம் இல்ல. என்னமோ அண்ணன் மனசு மாறிட்டாரு, மக பாசம் அப்படியே இழுக்குது போல இருக்கு. எனக்கு அங்க போறதுல விருப்பம் இல்ல. விருந்த நிறுத்துறதுக்கு என்கிட்ட ஒரு யோசனை இருக்கு, அதை செய்யறதுக்கு ஒரு ஆளைத்தான் தேடினேன், நீதான் சரியான ஆளு அப்படின்னு சக்திவேல் சொல்றாரு. மாமா சொல்லுங்க மாமா, நான் கரெக்டா செஞ்சு முடிக்கிறேன். இங்க பாரு சுகன்யா, நீ நேரா தங்கமயில் வீட்டுக்கு போ. அங்க போய் என்ன சொல்ல ஏது சொல்லுவேன்னு தெரியல, ஆனா அவங்கள கோபப்படுத்தி இங்க சண்டைக்கு வரணும். சண்டை கூட அவங்க போட வேணாம், நேரா வீட்டு வாசல்ல வந்து நின்னாலே போதும். கோமதியும் பாண்டியனும் ஆவேசப்பட்டு கத்துவாங்க, அதுக்கு முன்னாடி சரவண கத்துவான். கண்டிப்பா இந்த விருந்து நடக்காது. நான் அந்த வீட்டுல போய் விருந்தெல்லாம் சாப்பிட முடியாது. என்ன சுகன்யா, காரியத்தை கச்சிதமா முடிச்சிரு அப்படின்னு சக்திவேல் சொல்றாரு. நீங்க கவலைப்படாதீங்க மாமா, நான் கரெக்டா செய்றேன் அப்படின்னு சுகன்யா கிளம்பி போறாங்க. சுகன்யா கடைக்கு போயிட்டு பழனி கிட்ட சொல்லிட்டு வெளியில வேலை இருக்கு நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு போறாங்க. பழனியும், என்ன சுகன்யா கடையில கூட்டம் இருக்கு, இப்ப போய் நீ வெளியில கிளம்புறேன்னு போற? இல்ல மாமா ஒரு வேலை சொல்லிருக்காரு, நான் அதை செய்யறதுக்கு போனோம், நீயே கடையை பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா தங்கமயில் வீட்டுக்கு போறாங்க. பழனி வியாபாரத்தெல்லாம் முடிச்சிட்டு டெலிவரி குடுக்கறதுக்காக வெளியில ஒரு இடத்துக்கு போறாரு. பார்த்தா சுகன்யா தங்கமயில் வீட்டுக்குள்ள போறாங்க. சுகன்யாவும் தங்கமயிலும் பேசிக்கிட்டு இருக்கத பழனி பாக்குறாரு. சுகன்யா சொல்றாங்க, நீங்க இங்க தனியா கடந்து அழுதுகிட்டு இருக்க, உன் மாமியா வீட்டுல அவங்க அண்ணன்களுக்கு விருந்து நடக்க போகுது, ஒரு கல்யாண விருந்தே அங்க தயாராகிட்டு இருக்கு, அவங்கெல்லாம் எல்லாம் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க, நீயும் உங்க அம்மா வீட்டுல கடந்து இப்படி கஷ்டப்படுறியே அப்படின்னு தங்கமயில் கிட்ட சொல்றாங்க. பாக்கியம் உடனே, என்ன அவங்க ஒண்ணு சேர்ந்துட்டாங்களா, எத்தனை வருஷ பகை
அதெல்லாம் மறந்துட்டு எப்படி ஒண்ணு சேர்ந்தாங்க? எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான். நீங்க கோர்ட்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க. அதுக்காக அண்ணனும் தம்பியும் தங்கச்சிக்காகவும் மகளுக்காகவும் வந்துட்டாங்க. இப்போ அவங்கள சேர்த்து வச்சதே நீங்க தான். இப்பவும் ஒண்ணும் கெட்டு போகல. விருந்து நடக்கிற நேரமா பார்த்து நீங்க கோமதி அத்தாச்சி வீட்டு வாசல்ல வந்து நில்லுங்க. கண்டிப்பா சரவண கோவப்படுவேன். வேற வழியே இல்லாம பாண்டி அண்ணே உங்களை வீட்டுக்குள்ள கூப்பிட்டுக்குருவாரு. இவங்க முன்னாடி அசிங்கமா பட முடியும்? விருந்து நல்லா நடக்கணும்னா தங்கமயில வீட்டுக்குள்ள கூப்பிட்டு தானே ஆகணும் அப்படின்னு சொல்லி சுகன்யா சொல்றாங்க. பாக்கியமும் சரி சுகன்யா, நீ சொல்ற மாதிரி நாங்களும் செய்யறோம் அப்படின்ட்டு பாக்கியம் சரின்னு சொல்லிடுறாங்க. சுகன்யா உடனே நான் கிளம்புறேன் அப்படின்னு கிளம்பிடுறாங்க. பழனி இது எல்லாத்தையுமே அப்படியே ஒட்டு கேட்டுட்டு இருக்காரு. சுகன்யா கிளம்பி கொஞ்ச நேரத்திலேயே தங்கமயில பாக்கியம் மாணிக்கணும் 3 பேரும் கிளம்புறாங்க. பழனி முன்னாடி போய் நிக்கிறாரு. என்ன எங்க கிளம்புறீங்க? ஏ நீ என்னப்பா குறுக்க வந்து நின்னுட்டு இருக்க? நாங்க முக்கியமான ஒரு வேலைக்கு போறோம். என்ன வேலைக்கு? என்ன எங்க அக்கா வீட்டுல போய் நின்னு பஞ்சாயத்து பண்றதுக்கா? என்ன சுகன்யா இப்ப சொல்லிட்டு போன விஷயத்த அப்படியே நடத்தலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களோ? நீங்க மட்டும் எங்க அக்கா வீட்டு வாசல்ல போய் நிக்கணும். பாண்டி மச்சான் சும்மா இருக்க மாட்டாரு. நீங்க பண்ண அத்தனை விஷயத்துக்கும் இப்பவே கேச போட்டு உள்ள தள்ளி விட்டுருவாரு. நானே போய் சாட்சி சொல்லுவேன். தங்கமயில் கல்யாணத்துல இருந்து ஆரம்பிச்ச உங்க போய் எம்புட்டு எம்புட்டு தூரம் போயிருக்கு. எந்த ஒரு மனுஷங்களாவது தன்னை போலீஸ் ஸ்டேஷனுக்கும் ஜெயிலுக்கும் கோர்ட்டுக்கும் அலைய வச்ச ஒரு மருமகளை வீட்டுல சேர்த்துக்குவாங்களா? உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? அது மட்டுமா செஞ்சீங்க நீங்க? கடையில பணத்தை திருடுறது, பொருளை திருடுறது, கடைக்கு வசூலுக்கு வர்ற 10,000 ரூபாய திருடிக்கிறது, எல்லா கதையும் நான் போலீஸ்ல சொல்லுவேன். இப்பவே போய் கம்ப்ளைண்ட் பண்ணி உங்களை அரெஸ்ட் பண்ண சொல்லி சொல்லிவிடுவேன். நீங்க எங்க அக்கா வீட்டுக்கு தெரு பக்கம் கூட போக முடியாது. போலீஸ் வந்து அப்படியே அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடும். சுகன்யா சொன்னா, அவன் சொன்ன, இவன் சொன்னான்னு எங்க அக்காவை மச்சானை கஷ்டப்படுத்தணும்னு நினைச்சீங்க, அவ்வளவுதான். இந்த பழனி பாத்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு பழனி தங்கமயிலின் பாக்கியத்தையும் திட்டுறாங்க. தங்கமயில அழுகுறாங்க. இங்க பாரு தங்கமயிலு, முந்தையெல்லாம் உன்னை பார்த்தா பாவமா தோணும். கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் பாவமா தோணுச்சு. சரவணனுக்கும் உனக்கும் ஏன் இப்படி பிரச்சனை வருதுன்னா. ஆனா இப்போ உன் மேல இறக்கமே இல்ல. உன்னை பார்த்தாலே எரிச்சலா வருது. இப்படி பொய் சொல்லி ஒரு குடும்பத்தையும் கட்டின புருஷனையும் ஏமாத்துற ஒரு பொண்ணு இருப்பாளா? தப்பெல்லாம் உன் மேல வச்சுக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் எங்க அக்கா, எங்க மச்சான், சரவண மேல, அப்புறம் அரசி, ராஜி, கதிரு, செந்தில்னு எல்லாரும் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்க. யாராவது அந்த வீட்டுல இருந்து உன்ன நல்ல பொண்ணுன்னு சொல்ல வாய்ப்பு இருக்கா தங்கமயிலே அப்படின்னு பழனி திட்டிட்டு, அந்த பக்கம் வந்துக்கணும்னு நினைச்சிடாதீங்க, இப்படியே போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி போடுவேன் அப்படின்னு திட்டிட்டு வந்துடுறாரு. பழனி நேரா வீட்டுக்கு வராரு. சக்திவேல் ரோட்ட பாக்குறாரு. என்னடா பாக்கியம் தங்கமயில் மாணிக்கம் 3 பேர் வந்து நின்னு சண்டை போடுவாங்களா அப்படின்னு ஆசையோட எதிர்பார்க்கிறாரு. பழனி வேகமா வந்து, அண்ணே என்னண்ணே ரோட்ட எட்டி பாத்துக்கிட்டே இருக்கிற? யாராவது முக்கியமான ஆளுங்க வர வேண்டி இருக்கா என்ன? அதெல்லாம் ஒண்ணு இல்லடா பழனி. அப்புறம் என்னண்ணே, வா சாப்பிடுறதுக்கு போகலாம், விருந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த பாரு பெரிய அண்ணே, அம்மா எல்லாரும் வந்துட்டாங்க, வானே அப்படின்னு பழனி கூப்பிடுறாரு. சக்திவேலு, இருடா கொஞ்ச நேரம், ஒரு முக்கியமான ஆள் வர வேண்டி இருக்கு, அந்த ஆளு வந்தா போதும், கச்சேரி களை கட்டும்ல அப்படின்னு சக்திவேல் சொல்லும்போது பழனி சொல்றாரு, ஐயா அண்ணே நீ என்னண்ணே, இது கச்சேரி பண்ற நேரம் இல்லண்ணே. கச்சேரிக்கு நம்ம எதுவும் ஆளும் புக் பண்ணல, எல்லாத்தையும் கேன்சல் பண்ணியாச்சு. நம்ம நேரா விருந்துக்கு போறோம், சாப்பிட போறோம் அப்படின்னு பழனி சொல்றாரு. சக்திவேலுக்கு ஒண்ணுமே புரியல. பழனிக்கு புரிஞ்சு போயிடுது. அப்படின்னா நம்ம சின்னண்ணனும் சுகன்யாவும் சேர்ந்துதான் தங்கமயில் வீட்டுல பிரச்சனைக்கு கூப்பிட போயிருக்காங்க போல இருக்கு. அதை நடக்க விட்டுருவ நான் பழனி இருக்கிற வரைக்கும் என் அக்காவும் மச்சானும் என்னைக்கு நிம்மதியாவும் சந்தோஷமாவும் இருக்கணும் அப்படின்னு பழனி சொல்றாரு. இப்படி போனா நல்லா இருக்கும். பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.